தலைவரே, காரைக்குடி தொகுதியை நீங்க தேர்வு செய்ததுக்கான அடிப்படை காரணம் என்னங்கிறத சொல்லலாம். இது ஒரு கேள்வியா? காரைக்குடி தொகுதியை ஏன் தேர்வு செஞ்ச அப்படின்னு? சிவகங்கை தொகுதியை தேர்வு செய்த காரணம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நக்கலாக பதில் சொல்லியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைவரே, காரைக்குடி தொகுதியை நீங்க தேர்வு செய்ததுக்கான அடிப்படை காரணம் என்னங்கிறத சொல்லலாம். போட்டியிடுறது இது ஒரு கேள்வியா? காரைக்குடி தொகுதியை ஏன் தேர்வு செஞ்ச அப்படின்னு? 234 தொகுதியும் உங்க தொகுதி மாதிரி தான். அதுல காரைக்குடிக்கு என்ன சிறப்புன்னு கேட்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. காரைக்குடியில ஒரே சமூகம் குவிந்து வாழலை. பரவலாக எல்லா தமிழ் சமூகமும் இங்கே நிறைந்து இருக்குது. அதனால ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு சாதிக்கு ஒரு தலைவர், ஒரு மதத்துக்கு ஒரு தலைவர்னு இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்குமான ஒரு தலைமை இந்த நாட்டில் உருவாகலை. அது முடிஞ்சிருச்சு. அது பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணா மாதிரி ஒரு பொதுவான தலைமைகள் நம்ம இனத்தில் இங்கே இல்லை. வந்ததெல்லாம் திராவிடம் பேசிக்கிட்டு, இந்தியம் பேசிக்கிட்டு, சாதி பேசிக்கிட்டு, மதம் பேசிக்கிட்டு இருக்குது. எங்களுடைய கோட்பாடு ஒன்று இருக்குது. சாதி அரசியலாகி அதிகாரத்துக்கு வந்தால் சமத்துவம் சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அதுவே அரசியலாகி அதிகாரத்துக்கு வந்து ஆட்சியை செலுத்துமானால் அங்கே மனிதம், அதாவது மானுடம் செத்து போகும். பணம் அரசியலாகி வந்தால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இதுதான் உலகம் மூலம் இருக்கிற யதார்த்த உண்மை. அப்போ இந்த இடத்துல இதையெல்லாம் கடந்து ஒரு மொழி, இனம், நாடு, மக்கள் நலம்னு, மண்ணின் வளம், மக்களின் நலம்னு ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னா ஒரு பொது தலைமை தேவைப்படுது. உங்களுக்கு தெரியுது, எல்லா சாதிக்கும் தலைமை இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.